முத ஆரம்பிக்கும் போது ஒரு 2000 ரூபாய் 2000 அது மட்டும் தான் வச்சு ரா மெட்டீரியல் வாங்கி தொழில் மூலயமாவும் இப்போ 10 பேருக்கு வேலை கொடுக்குறோன்னா இதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்னும் 20 பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கு. மிக்சியில் அரைக்க அரைக்க வந்த கருப்பு வைரம் பத்துக்கு 10 குடிசை தொழில் குபேரனாக்கிய இன்ஸ்பைரிங் பின்னணி. சொந்தமாக தொழில் தொடங்கி 1.5 லட்சம் டர்ன் ஓவர் பார்க்கும் பழங்குடியின தம்பதி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த கயத்தூரை சேர்ந்த ஐயனார். இவர் பொங்கல் சுவை என்ற பகுதியில் பணிபுரிந்து வந்தார். நிலையில் அதே செங்கல் சூளையில் பணிபுரியக்கூடிய பேபி என்பவரை காதலித்து பல எதிர்ப்புகளுக்கு இடையே திருமணம் செய்து கொண்டார். இனி வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்பது அறியாமல் செங்கல் சூளையில் இருந்து வெளியேறி சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என பல யோசனைகளை செய்து சுயதொழில் செய்யலாம் என பேபி கூற யூடியூப் வாயிலாக ஊதுபத்தி சாம்பிராணி தயாரிக்க கற்றுக்கொண்டு அந்த தொழிலை தொடங்கினார்கள். படிப்படியாக வளர்ந்து தயாரிக்கும் பொருட்கள் தேங்காமல் இருக்கும் அளவிற்கு கடினமாக உழைத்து கால் ஊன்றினார்கள். தற்போது சொந்தமாக தங்களது கிராமத்திற்கு அருகாமையிலேயே இடம் வாங்கி தொழில்கூடம் அமைத்து சிறிய முதலீட்டில் தொடங்கிய தொழில் தற்போது மாதம் 1.5 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் ஆகிறது என்று கூறுகிறார்கள் இந்த தம்பதி. மலைவேம்பு, அரகஜா, புனுகு, நொச்சி, வெள்ளை குங்குலியம், பிசினின் ஆகிய மூலிகை பொருட்களை வெள்ளியங்கிரியிலிருந்து வாங்கி வந்து ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணியில் பல நறுமணங்களை சேர்த்து தயாரித்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் மட்டுமல்லாமல் யாராவது இதை செய்ய வந்தால் அவர்களுக்கு ரா மெட்டீரியல் கொடுத்தும் சப்போர்ட் செய்கிறார்கள். ஆரம்பத்தில் கன்னியாகுமரிக்கு மட்டும் கொடுத்து வந்த இந்த தம்பதி தற்போது சென்னை, சேலம், நாமக்கல், அதனையும் தாண்டி பல மாவட்டங்கள், ஏன் கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கும் சப்ளை இருக்கிறது என்கிறார்கள். மேலும் இது குறித்து கேட்டு வரும் மக்களுக்கும் தயாரிப்பு முறைகளை கற்றுக் கொடுத்து அவர்களையும் இந்த தொழிலுக்கு வர ஊக்குவிக்கிறார்கள். இந்த தொழிலுக்கு இவர்களுடைய குழந்தைகள் APK மயில் மாஸ் என்று பெயர் வைத்துள்ளதாக மகிழ்ச்சியோடு தெரிவிக்கும் இந்த தம்பதிக்கு பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் பேபி சிறு வயது முதலே நடிகர் விஜயின் தீவிர ரசிகராக இருந்து வந்த காரணத்தினால் கொரோனா காலத்தில் புயல் காலங்களில் மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாகிய பல்வேறு குடும்பத்தினருக்கு அவர்கள் உதவிக்கரமும் நீட்டி வந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த தமிழக வெற்றி கழகத்தினர் பேபிக்கு கயத்தூர் கிளை கழக துணை செயலாளர் பதவியையும் கொடுத்திருக்கிறார்கள். வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் தொடக்கத்தில் கடின உழைப்பு வேண்டும், தங்களால் ஜெயிக்க முடியும் என்ற தன் நம்பிக்கை வேண்டும் என கூறும் இந்த தம்பதிக்கு வாழ்த்துக்கள் மழையாய் பொழிந்து வருகின்றன.